ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ப்ளீஸ் கால் மீ ஓம் அண்ட் ஐ ஓம் குமார். நான் இப்போ ஒரு சின்ன கன்க்ளூஷனை மட்டும்தான் ஒரு வீடியோவா கொடுக்க போறேன். பிளாகர்ல ரெவல்யூஷன் ஃபார் குளோபலைசேஷன் இருக்கும். அது கல்கி அகைன்ஸ்ட் கலின்னு இருக்கலாம். அது எப்படி நான் தலைப்பு இன்னும் முடிக்கல. பட் இதுல ஒரு கன்க்ளூஷன் ஃபுல்லான்னு இருக்கு இந்த வீடியோல. சில டெக்ஸ்ட் இருக்கு, படிங்க. பிளாகர்ல கண்டிப்பா போய்ட்ரி வார்ஸ்னு இருக்கும். போய்ட்ரி வார்ஸ் பிளாகர்ல தான் நான் இப்போ ரீசெண்டா எடுக்கிறதெல்லாம் அதுதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிளாகர்லாம் போட்டுட்டு இருக்கேன், அதை எடுத்துட்டு இருக்கேன்றேன். பிளாகர்லாம் அதான் போட்டுட்டு இருக்கேன். அதனால நீங்க அந்த போய்ட்ரி வார்ஸ்ல என்னுடைய இதுல யூடியூப் ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா போய்ட்ரி வார்ஸ் இருக்கும், அதுல பாருங்க. அதுல நீங்க இதை எடுத்தீங்கன்னா ஃபுல் டெக்ஸ்ட் இருக்கும். அதை கன்க்ளூஷன் பண்ண கொடுத்துட்றேன். கன்க்ளூஷன் சாம்பிள் கொஸ்டினரி கொடுத்துட்றேன். சாம்பிள் கொஸ்டினரி அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் கொடுத்தேன். இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி வேலை செய்யும், இந்த டிபார்ட்மெண்ட் முக்கியமா அது எல்லாமே சொல்லியிருக்குங்க, கன்க்ளூஷன் கூட தேவையில்லை. இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிபி இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்ட் ஃபார் பீஸ், ஐடிபி. இது என்ன பண்ணோம்னா இது உலகத்தையே கட்டுப்படுத்தும். இந்த டிபார்ட்மெண்ட் யார் இருப்பானா எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும், எல்லா பொதுமக்களும், பொதுஜன மக்கள்றாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் படிச்சவங்க படிக்காதவங்க அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. படிக்காதவங்க என்ன இருப்பாங்கன்றது ஒரு கேள்விதான். யோகியை கொஞ்சம் யோகாவுக்கு எடுத்துக்கலாம், அவ்வளவு வாங்கிக்கலாம். அவர் ஒரு சர்டிபிகேஷன் இப்ப இருக்கிறீங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். என்னுடைய இது இல்லை, நான் இந்த டிபார்ட்மெண்ட்டை ஏதோ நிர்வகிக்க போறேன், அதெல்லாம் எழுதியிருக்கேன், இப்ப உருவாக்கியிருக்கேன் அப்படிலாம் இல்லை. இதை பத்தி எப்படி இது எல்லா கவர்மெண்ட் யார் யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும், இது ஒரு ரிலீஜியனா இருக்கட்டும், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும், டாக்டர்ஸ், லாயர்ஸ், அதுக்கப்புறம் எல்லாரும் படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே இதை சப்போர்ட் பண்ணணும். இது எல்லா நாட்டுடைய வாயில வரல மாட்டேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, ரீடேக் நினைச்சுக்கங்க. எல்லா நாட்டுடைய நீதிமன்றத்திலயும் இது முறையீடு போறணும், ரெக்வசிஷனா தான் போகணும், முறையீடா போகணும்னு தான் சொன்னாங்க. போயிட்டு இது மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இது உலகம் ஃபுல்லா இது பரவணும். உலகம் ஃபுல்லா பண்ணாம லோக்கலைஸ்டா பண்ணிட்டா நம்மளால வார்ஸை கட்டுப்படுத்த முடியாது, மிலிட்ரியோடைய பவர் கட்டுப்படுத்த முடியாது. இன்டர்நேஷனல் ஃபுல்லா நம்ம கட்டுப்படுத்தணும்னா ஒட்டுமொத்த உலகமும் ஒரு முனையில ஒரு அக்னாலஜ்மெண்ட்ஸ்குள்ள வரணும். அப்போ இந்த இது கொண்டு வரலாம். இதை கொண்டு வரணும். இந்த 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 பிளாகருக்கு அப்புறம் நான் எஜுகேஷன் சிஸ்டம் ஆர் பதஞ்சலி யோகா சூத்ராவுடைய எனக்கு தெரிஞ்ச வருஷன்ல கொஞ்சம் என்னென்ன தேவை பசங்களுக்கு, பொதுவாக இப்ப இருக்கவங்களுக்கு என்னென்ன தேவை உலகத்துல, இப்படி பார்ட்டிஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எடுத்தாலே ஒரு ஸ்கூலுக்கு ஒரு யோகா புக்கு, யோகா அப்படின்ற பேர் கூட நம்ம எடுத்துடலாம். செகண்ட் ப்ராக்டிசஸ் வச்சுக்கலாம், தப்பா இருந்தா. பொதுவாக யோகான்றது ஒரு உலக பொதுவான வார்த்தையா இருக்கட்டும். சேகர்ட் ப்ராக்டிசஸ், பிசிக்கல், மென்டல் ரெண்டும், பிரீத், அந்த மாதிரி மென்டல் பிரீத் எல்லாம் ஒண்ணுதான். அந்த மாதிரி அதுக்கப்புறம் எஜுகேஷன்ல எஜுகேஷன் லெவலில் ஒரு புக்கு முதல்ல கொடுப்போம். அதுக்கப்புறம் இதையும் யோகாவும் டெவலப் பண்ணுவோம், எஜுகேஷன் சிஸ்டம் மாத்திடுவோம். எஜுகேஷன் சிஸ்டம் மாத்தினா எப்படி இருக்கிறது எப்படி இருக்கு, எதுக்கு இத்தனை சப்ஜெக்ட் படிக்கணும், எத்தனை சப்ஜெக்ட் படிச்சுட்டு எத்தனை சப்ஜெக்ட்ல நம்மளுக்கு வேலை கொடுக்க போறாங்க. வேலைக்கான ட்ரெயின் பண்ணினா இந்த வேலை நம்மளுக்கு கிடைக்கும், இல்ல ட்ரெயின் ஆகாததுனால இந்த வேலை கிடைக்காம போகுது. ஒண்ணு நீங்க பெரிய ஆனா தெரியுது, ஒண்ணு நீங்க பெரிய தெரியாம போகுது. உங்களுக்கு வாய்ப்பு பறிக்கப்படுது. நல்லவனே தாழ்த்தப்படுறான், புத்திசாலி ஏமாத்துற தெரிஞ்சவன் அந்த சொல்லுவாங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உள்ள தப்பிச்சு போயினே உழைப்புக்கு மரியாதை இல்லையா, உண்மைக்கு மரியாதை இல்லையா, பொறுமைக்கு, கஷ்டத்துக்கு, இதெல்லாம் யாரு நம்ம இறங்கி உதவுவா? இந்த ஐடிபின்றது நம்ம பண்றோம்.
ஸ்கூல் லெவல்ல புக்ஸா போடுறோம், ஸ்கூல் லெவல் சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம் மாத்துறோம். திமிரா பேசலான்னு இது டக்கு டக்கு எஜுகேஷன் சிஸ்டம் மாத்துறோம், யோகா கொடுத்துருவோம் அப்படின்னு என்கிட்ட என்கிட்ட ஏகப்பட்ட அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டீடைல்டு வருஷனா ரொம்ப டிஃபைன் பண்ணி பிரீஃபா வச்சிருக்கேன். டீடைல் ரொம்ப பெரிய ஒரு திட்டத்தை இந்த இது படிச்சு உங்களுக்கு புரியும். இது இது சாத்தியக்கூறால நல்ல ஒரு பாயிண்டே போனீங்க. நான் அந்த மாதிரி சொல்ற தப்ப எடுத்துக்காம நான் சொல்றது இதுல வீடியோஸ் எல்லாமே நான் உண்மைதான் கொடுத்துருக்கேன். இதையும் உண்மைதான் கொடுத்துறேன். என் மேல நம்பி நான் பெரிய ஆள் இல்லதான், நான் பெரிய ஒரு இது இல்லதான், இருந்தாலும் நான் நல்ல எண்ணத்தோட தான் பண்ணிருக்கேன். இந்த அவசியமா இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நான் தானே எழுதிட்டேன், இவனுக்கு தெரிஞ்சிட போதும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கேட்டதான் கெஞ்சல் கொஞ்சல் கொஞ்சல் எல்லாமே. அதனால வந்து இதை படிச்சு பாருங்க. அடுத்து நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லிட்டு நான் எப்பவுமே ஷார்ட்ஸ்ல இருக்கு. எஜுகேஷன் சிஸ்டம் ஷார்ட்ஸ்ல இருக்கு. பதஞ்சலி 8 ஸ்டெப்ஸ் 8 லிம்ஸ் ஷார்ட்ஸ்ல இருக்கு. யூடியூப் ஷார்ட்ஸ் என் யூடியூப் ஷார்ட்ஸ்ல இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அதெல்லாம் டிஃபைன் பண்ணி சொல்ல தவிர புதுசாக சொல்றது எதுவும் கிடையாது. அது இருக்கிறது நீங்க அதுல பதவி தமிழ் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அது இது இங்கிலீஷ்ல இருக்கும். ஐடிபி இந்தியன் இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்ட் ஃபார் பீஸ் இங்கிலீஷ்ல இருக்கும். மிச்சம் 2 பிலிங்குவலா இருக்கும். அது நீங்க டீடைல் தேவைப்பட நான் கொடுக்க தயாரா இருக்கேன். நான் ரஃபா எழுதி அப்படியே போட்டோ எடுத்து அது அப்படியே பேஜ் பை பேஜ் அது ஒரு டிஃப்ரெண்டான டேர்ம்ல ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். இப்போ திருப்பி இதுக்கு வரேன். இப்போ ஒரே நேரத்துல ஏன் ஆர்மி எடுத்த முடியாது? இப்ப ஆர்மி போர்ஸோட வேலை என்ன? நாட்டோட பாதுகாப்பு. உலகம் ஒருமையமாயிடுச்சுன்னா நீங்க எல்லா டெக்னாலஜியும் இருக்குங்க. உரிமையா என்ன போகும்? யாருமே எடுக்க வேணாம். லோக்கல் கிரிமினல்ஸ் மட்டும்தான், அது ப்ரொடக்டிவ் வெப்பன்ஸ் மட்டும்தான். இது ஆர்மியை எதிர்க்கிற செயல் இல்லை. ஆர்மி எல்லாருமே உயிர் தான். புரிந்தவன் நாட்டுடைய சாரத்தை உள்வாங்கினவன் பொம்பரமா நான் சொல்லாம சாதாரணமா சொல்றேன். நாட்டுடைய ரத்தங்கத்துன்னு சொல்லாம நான் சாதாரணமா சொல்றேன். ரொம்ப நாட்டுக்காக துடிப்பா இருந்தவங்க, தியாகம் பண்றவங்க எதுக்கு பண்ணணும்? இன்னைக்கு குளோபலைஸ் ஆயிடுச்சு. பண்ண வரைக்கும் போதும். இது நான் அனாவசியமாவும் துச்சமா தூக்கி போட்டாப்புல பாத்துக்கலாம் அப்படிலாம் பேசல. கஷ்டமா தான் பேசல. இதுக்கப்புறம் எதுக்கு போய் வரணும்? எதனால அது இருக்கணும்? சோ எல்லா நாடும் ஒரு முன்னேறணும் கொள்ளணும்னா இன்னைக்கு குளோபலைஸா நம்ம கிட்ட இன்னைக்கு எவ்வளவு வெப்பன்ஸ் இருக்கோ எவ்வளவு அந்த ஆங்கிள் போகணும் அவ்வளவு இப்போ சோசியல் மீடியா பாருங்க. சரி இந்த இது டெக்னாலஜி வந்துடுச்சு. டெக்னாலஜிக்கல் நம்ம எல்லாம் பவர் அதுலயே நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நாட்டுக்கும் போர் வருது, அது தனிப்பட்ட போராதுன்னா அதை இந்த இந்தியன் இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்ட் ஃபார் பீஸ் தலையீடு செஞ்சு அதை சரி பண்ணும். அது எப்படி தலையீடு செய்யும், அது என்ன டிபார்ட்மெண்ட், அது யார் இருப்பா, அது எப்படி எல்லாம் ஒட்டுமொத்த உலகமும் அது கண்ட்ரோல் எப்படி இருக்குன்றதெல்லாம் இப்ப இது ஒரு விளம்பரமா வச்சுங்க இல்லைன்னு சொல்லல வச்சுக்கிட்டு அந்த இப்ப இந்த பிளாக படிங்க. டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். என்னால சக்தி இங்கிலீஷ்ல எழுதி டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு புரியறதான் விஷயம். அது பக்குவமா இருக்குதா, அது அழகா இப்படி அடுக்கடுக்கா வருதா நான் பார்க்கல. நான் புரியுறதுதான் எழுதியிருக்கேன். அடுக்கடுக்கா இது கவிதைக்கு அதை எழுத தெரியும். நான் அப்புறம் உங்களுக்கு எழுதி இப்ப அத்தியாவசியத்தை முடிக்கணுன்றதுக்காக இப்படி ஷார்ட்டா முடிச்சிருக்கேன். நான் ரொம்ப அழகுபடுத்தல, பாயிண்ட்ஸ் மட்டும் கேதர் பண்ணி கொடுத்துருக்கேன். என் மைண்ட்ல தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நான் வெளில எடுக்கல. தெரிஞ்ச வரைக்கும் போதும் தோணுச்சு. இது முதல்ல ரீச் ஆவர் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஃபார்மேஷன் அரேஞ்ச் பண்றதெல்லாம் பண்ணிட்டேன். சரி, இந்த ஐடிபி பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஐடிபின்னு இப்படி விட போறோம். நீங்க என்னப்பா சொன்னா நீங்க அதை படிச்சுட்டு கேளுங்க. அது கண்டிப்பா சாத்தியமாகும். ஃபுல்லா படிங்க, கண்டிப்பா சாத்தியமாகும். ஏதாவது கொஸ்டின் தயவு செஞ்சு இது மட்டும் சொல்ல வர, இது ரொம்ப முக்கியமான பகுதி. இது நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். கேட்கவே மானா நீங்க படிச்சு மட்டும் பாத்தீங்களே உங்களுக்கே 1 by 1 அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகும்போது அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கும். இப்படி படிச்சுட்டே போவீங்க, அது எப்படிப்பா செட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அது திருப்பி படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ஏன் குழப்பம்னா இது அது மாதிரி விஷயம். ஒரு டிபார்ட்மெண்ட் கேட்க இன்னொரு டிபார்ட்மெண்ட் போது ஒரு பத்தி எடுத்து எழுதுறேன், இன்னொரு பத்திக்கு அது கேள்வி அங்க போயிடுது. எனக்கே அப்படிதான் இருந்தது. பட் எனக்கு அது புரிஞ்சு எழுதுறது மட்டும் நான் தான். அந்த சாரை என்கிட்ட வந்ததுனால எனக்கு குழப்பம் இல்லை. நீங்க படிச்சுதான் உங்களுக்கு புரியும். அதான் அதுதான் சொல்றேன். எனக்கே குழப்பம் இருந்ததுனால இப்போ உங்களுக்கு சொல்றது தெரியுது குழப்பம் அப்படின்னு. 4 பின்னணியில அது வேலை செய்யும்.
யோகா அந்த மாதிரி இந்த phase 1 phase 2 phase 3 phase 4 போட்டிருப்பேன். என்ஜிஓ, எல்லா என்ஜிஓ கனெக்டட், எல்லா கவர்மெண்ட்ஸ், எல்லா நேஷனல் கவர்மெண்ட், எல்லா நேஷனல் கனெக்டட், எல்லா யுஎன்ஓ, டபிள்யூஹெச்ஓ, இந்த மாதிரி எல்லாம் கனெக்டட். யுஎன்ஓ, டபிள்யூஹெச்ஓ முக்கியமான புள்ளி கேளுங்க. யுஎன்ஓ, டபிள்யூஹெச்ஓ, என்ஜிஓ, ஆல் தி கவர்மெண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் எல்லாருமே கனெக்டடு. எப்படி கனெக்ட்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாத்துலயும் ஆளை பிச்சு 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 எடுத்துக்கும். எல்லாருமே டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை செய்வாங்க. இந்த 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 நாடு தான், இந்த மக்கள் தான், இந்த இந்த ஊரு தான், எதுவுமே கிடையாது. அந்த என்னென்ன படிப்பு இருக்கோ அந்த படிப்பு நம்ம எஜுகேஷனுக்கு மாற்ற முடியாது. இனிமேதான் மாற்ற போறோம். இனிமேதான் இதெல்லாம் போட போறோம். நான் ஒரு பாசிட்டிவா பிடிச்சதான் போறோம்னு சொல்லிக்கிறேன். நடக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நடக்கணும். இப்போ இது எப்படி சாத்தியம்னா, இது சாத்தியம்தான், கண்டிப்பா சாத்தியம்தான். இப்போ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு எனக்கு முழுசா தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல. அது இருக்க திட்ட உடைக்க பாருங்க. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லா இருக்க ஒரு அரசியலமைப்பு பாருங்க. நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணா கண்டிப்பா பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்டெப். நான் ஃப்ரேம் எழுதுறதே சூப்பரா இருக்கு, எனக்கே தெரியுது. ஒரு பெரிய நடக்கவே சாத்தியமே இல்லாத ஒரு அந்த தலைப்பு சொன்ன பாருங்க. தலைப்பு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், யூடியூப் வீடியோஸ் இல்லைன்னா பிளாக் இருக்கு. தி ரிவெஞ்ச் ஆஃப் கல்கி அகெயின்ஸ்ட் கலி. நான் தான் கல்கி இந்த மாதிரி சொல்ல வரல, அந்த மாதிரி அது ஏறி கொண்டு வர அந்த லெவலுக்கு இது இருக்கு ஸ்டஃப். அந்த அளவு ஏதோ நான் என் வழி நான் வாழ்க்கையில நான் பார்த்த என் அனுபவமே இந்த அளவுக்கு வந்துடுச்சு எனக்கு. நான் சொன்னேன் வினோதமான அனுபவங்கள் உள்ளவானா, அதனால எனக்கு வந்து இந்த அளவு ஒரு வழிகள் நிறைந்த அனுபவங்கள், வியப்பு நிறைந்தது, மகிழ்ச்சின்றது மகிழ்ச்சியா சொல்ல முடியாது, அது இறைவனுக்கு கொடுத்த ஒரு எதிர்பார்ப்பா நிறைஞ்சதுதான் சொல்லணும். எனக்கு அப்படியெல்லாம் கடந்து வந்து பார்க்கும்போது இதெல்லாம் தோணுச்சு. எப்படி கவர்மெண்ட் எப்படி இதாகிறாங்க அப்படின்றது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்க பாருங்க எப்படி கனெக்ட் ஆவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து கனெக்ட் ஆக முடியும். ஸ்கூலு காலேஜஸ்ல ஐசோலேஷன் கொஸ்டினரி வைக்கிறது, அவங்களுடைய பாடத்திட்டங்களை அவங்கள பாஸ் ஃபெயில்ல இருந்து கொஞ்சம் இலகுவாக்குறது, அந்த ரொம்ப நெருக்கடியான அந்த வாழ்வா சாவான்ற மாதிரி கொண்டு வர இலகுவாக்குறது. அதுக்கப்புறம் பர்சனல் கைடன்ஸ், இதெல்லாம் வந்து அந்த ஸ்கூல்லே வந்து ஒரு ஸ்கூலுடைய ஒரு ஒரு ஸ்கூல் இல்லை, எல்லா ஸ்கூலுக்கும் டேக்ஸ் மாதிரி கவர்மெண்ட் எடுத்துக்கும், லோக்கல் கவர்மெண்ட்டே எடுத்துக்கும். லோக்கல் கவர்மெண்ட் மீன்ஸ் ஸ்டேட் எடுத்து சென்ட்ரல் கொடுக்கும், சென்ட்ரல் எடுத்தா அது அடுத்த நேஷன் கனெக்ட் பண்ணும். இப்ப எப்படி சொல்றது, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ என்ஜிஓஸ் எல்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் இதுக்கு தலைவரே கிடையாது. என்ஜிஓ இயங்கும், இதுக்கு வந்து தலைவர் கிடையாது, குழுவா அமைப்பாங்க. எல்லா நாட்டு கவர்மெண்ட்டும் இதுல வருது. பெரிய பெரிய என்ஜிஓ, யுஎன்ஓ, டபிள்யூஹெச்ஓ இவங்களுடைய எல்லாருடைய ரெஃபரன்ஸும் இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள பார்வையிடுதல் இருக்கும். யுஎன்ஓ தலைவரையும் பார்வையிடுதல் இருக்கும். அதாவது அவருடைய ஹெல்த் செக்அப்ன்றது வந்து இந்த ரினிவல் டெஸ்ட், ரீடெஸ்ட், இது வந்து அவரை சோதிக்கிறதுக்காக இல்லை, அவரை தேத்தி இந்த சமுதாயத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுய விடுது, அவரால் இல்லை, அவருக்கு செல்ஃப் லிபரேஷன் வேணும். செல்ஃப் லிபரேஷன் இது ஆன்மீகமும் சேர்ந்தது தாங்க. மொத்தம் யோகாவே சேர்க்கறது. செகண்ட் ப்ராக்டிசஸ் யோகான்னு சொன்னாலே நீங்க வந்து இந்தியா, அதாவது வந்து சாமியார் ஒரு இதே செகண்ட் ப்ராக்டிசஸ், அவ்வளவுதான் யோகா. இந்த மாதிரி இது பண்றது. இப்ப இதுலயே ரொம்ப பேசணும்னு வச்சுக்கோங்களேன், சாம்பிள் கொஸ்டின்ஸ் போக லேட் ஆகும். இப்ப நான் சொல்றது வந்து என்ன முதல்வர் ஆக்குங்க, நான் வந்து செய்யறேன், என்ன பிரைம் மினிஸ்டர் ஆக்குங்க, நான் வந்து செய்யறேன்னா நீங்க கேள்விக்கிறீங்களா? உங்களுக்கு நல்ல மனசு மட்டும் இருந்தா இப்ப எல்லாரும் நீங்க நடிகர்கள் வந்து புதுசு அரசியல வர்றவங்க உங்களுக்கு என்ன தெரியும், நீ பண்ணுவ, நீ நல்ல மனசு வச்சுன்னு வந்துட்டா எல்லாம் பண்ற முடியுமா அப்படின்ற கேள்வி மட்டும்தான். அந்த கேள்வியில உண்மை இல்லாம இல்ல, உண்மை இருக்கு. உண்மை இல்ல நான் தவறான அர்த்தத்துல சொல்றேன். புரிஞ்ச விஜயா இருக்கட்டும், இல்ல வந்து அது வந்து லாரன்ஸா இருக்கட்டும், இல்ல அது வந்து நம்ம இன்னும் ரொம்ப முன்னாடியே வந்து சீமானா இருக்கட்டும், சில பேர் பேச்சுல சில தெளிவு இருக்கு, சில குழப்பங்களும் இருக்கு.
அது கேட்கறவங்களுக்கும் பேசுறவங்களுக்கும் பொறுத்து. பேசுறவங்களுக்கு பொறுத்துனா கேட்கறவங்களுக்கு மட்டும் சொல்லல. அவர் பேசுறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி படம். அவரு ஒரு மாதிரி ஒரு விஷயம் பற்றி படுற மாதிரி அது அவர் சுதந்திரம் இருக்கிற மாதிரி அது மொத்தம் சுதந்திரம் இருக்கு. நான் அந்த மாதிரி பொதுவா விட்டு போல. இது வந்து மொத்தமா சேர்ந்து ஒரு குரூப்னா அந்த ஸ்கூல் குரூப் காலேஜ் குரூப்னு சொல்ல கிண்டலுக்கு சிரிக்கிறாதீங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல இது வந்து இது ஒரு ஆர்கனைஸ் வரணும். எல்லா தலைவர்களுடைய ஒத்துழைப்புலையும் இருக்கணும். இதுக்கு தலைவர்கள் இருக்கவே கூடாது. இதுக்கு தலைவர்கள் வச்சுட்டா அந்த திருப்பியும் வந்து அவங்க ரூல் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும். ஒரு நாட்டுக்கு பகை வரக்கூடாது. அதே மாதிரி மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான மொத்த சிஸ்டமேட்டிக்கையும் நான் கொஞ்சம் சின்ன சப்ஜெக்டா எழுதிட்டேன். பாயிண்ட்ஸா நீங்க அது கொஞ்சம் பெரிய மனசோட பெருசிய லெவல்ல டெவலப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதை படிக்கிறவங்களுக்கு ஒரு லூப் கிடைக்குதுன்றதுனால படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது முடியும் அப்படின்னு தோணுச்சா நீங்க பண்ணிடுவீங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அப்படின்ற அடிப்படையில சொல்ல வரேன். கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா நான் இந்த ஃபார்ம் எனக்கு ரொம்ப கிளிக் ஆகுது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இதுக்காக நான் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன். பிரெயின் டெவலப்மெண்ட்டே எல்லாம் போயிடுச்சு. இப்பதான் எழுதுறேன், பேசுறேன், கொண்டு வரேன். ஃபார்ம் வருது. இது உள்ளே இருந்தது. இது எல்லாமே செல்ஃப் லிபரேஷன், செல்ஃப் எஜுகேஷன், செல்ஃப் ஃப்ரீடம் இதுக்காக தான். இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் இதுக்காக தான் இது இன்டர்நேஷனல் லெவல் எல்லாருக்குமே அது சுகமா ஒரு இந்த வாழ்க்கை ஒரு அனுபவமா அமையும். குற்றங்கள் இருக்காது. நம்ம வந்து நம்மளே நம்மள கட்டாயப்படுத்திட்டு தண்டனை கொடுக்க தேவையில்லை. ஒரு தண்டனை கொடுக்கறதும் ஒரு வழி கஷ்டம் தானே. தப்பு பண்றான்னு தண்டனை கொடுக்கறதுல நம்ம ஒரு வலுக்கட்டாயமா அது ஒரு தொழிலாக நம்ம செய்யறோம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும். அதுக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்ல. தவறுகள் இருந்தால் தவறுகளை திருத்தி தான் செய்யணும். தவிர்க்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச சிஸ்டமையோ நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு பெரிய விஷயம். எஜுகேஷன் சிஸ்டத்துல உலகம் ஃபுல்லா எஜுகேஷன் சிஸ்டம் கை வைக்கிறது, உலகம் ஃபுல்லா இருக்கிற ஆன்மீகத்தை ஒரு ப்ரொஃபவுண்டு ஃபவுண்டேஷனா கொண்டு வந்து அதை வந்து நிர்ணயிச்சுட்டு கொண்டு போயிட்டு அடுத்து வர்றவங்க அவங்க ரெவல்யூஷனா அவங்க ஒரு ரிசர்ச்சா பண்ணி அப்படிதான் ஆட் பண்ணணுமா. இது வந்து சாமியார்களுடைய தலையிடுதல் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னா அது செக்டா பிரியும். இது குளோபலா வேணும்னா அப்போ வந்து அவங்க வந்து இது வந்து அவங்க வந்து ப்ரொஃபவுண்ட் அது சொல்றது அவங்க 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 வந்து அவங்களுடைய டெக்னிக்ஸை வந்து இது பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும், ரிசர்ச் பண்ணி ப்ரூஃப் பண்ணி அதுக்குரிய அவங்க அந்த அவங்களுடைய அந்த கண்ட்ரோல் அவங்க பவர்ஸ் அப்படிதான் அவங்க எடுக்க முடியும். இனிமே வந்து நம்ம அப்படி கொண்டு போற மாதிரியான இது ஃபார்ம்லாம் இருக்கு. அதுக்காக இது ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் இல்லையான்னா அப்படி கிடையாது. இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் இருக்கு. அவருக்கான இந்த இது எல்லாமே இதுல இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாமே நம்மளுக்கு தேவை. எனக்கும் இல்லை அதை நான் சொல்லிட்டு முற்றப்படுங்க. ஒரு எல்லா டீச்சர் உலகம் ஃபுல்லா பல்வேறு பிரதேசங்கள், பல்வேறு மக்கள், பல்வேறு மதங்கள். யோகான்றது மதத்துக்கும் குறிப்பிடாதது, மதமற்றவங்களுக்கும் குறிப்பிடாதது. அதனால பொதுவான கொடுக்கலாம். அதனால அந்த யோகான்ற பேர் நம்ம பயன்படுத்தலாம். பட் ஆனா உலகத்துல பல பிரதேசத்துல பல மக்களுடைய ஹேபிட்டு, பல மக்களுடைய எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகாது. ஆனா பல குருநாதர்கள்னா குருநாதா காமெடி இல்லை. பல பல டீச்சர்ஸோடைய ஹெல்ப் நம்மளுக்கு தேவைப்படும். இருந்தாலும் நம்ம பேசிக் ஒண்ணுதான். உடம்புனா ஒண்ணுதான், மூச்சுனா ஒண்ணுதான், மைண்ட் ப்ராக்டிஸ்னா ஒண்ணுதான். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். மேற்படி சொல்ல வேண்டியதா சொல்றேன். சாம்பிள் கொஸ்டினுக்குள்ள போலாம். பொதுவா ஒரு ஆள்ல எப்படி டெஸ்ட் பண்றதுன்றது தான் நான் இந்த இதை சொல்றேன். யோகிக் டேர்ம்ஸ்ல நான் ஒரு யோகான்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சுத்திக்கிட்டு இருக்கேன். என் டேர்ம்ன்றதால இதை சொல்றேன். இது சாம்பிள் கொஸ்டின் தான். ஒருத்தரை இந்த டீம் எப்படி எக்ஸாம் இது படிக்கிறவங்க தான் புரியும். நான் இந்த பிளாகரை படிக்கிறவங்களுக்கு தான் நான் எதை பத்தி பேச முடியும். சாம்பிள் கொஸ்டின் லாஸ்ட்ல இருக்கு. அதை ஒரு 27 கொஸ்டின் நம்ம ஒரு விஷயம் பாஸ் சொல்லியிருக்கேன். அது ஒரு 26 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் பத்தி நான் படிக்க போறேன். அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அது எப்படி ஒபே பண்றது, இது வந்து கிளாரிட்டிக்காக தான். இதே கொஸ்டினை கேட்டாலும் இது நீங்க சொல்றதால தப்பு இல்லை, இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால தப்பும் இல்லை. ஆனா இது வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறதா. இது வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் இல்ல இந்த யோகிக் இந்த டிபார்ட்மெண்ட்ல
இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கவங்க, அதுக்கப்புறம் சோஷியல் ஒர்க்கர்ஸ், இவங்க மட்டும் தான் புரிஞ்சுற பக்குவத்தை இருக்கணும். இருந்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட் வருதுன்னும் போது எல்லாமே குளோபலைஸ் ஆகும். கொஸ்டின் எல்லாருக்கும் போய் தான் தீரும், எல்லாரையும் கேட்க தான் போறோம் அப்படிங்கும்போது ஜென்ரல் ஃபார்மேட்டை கூட இருக்கலாம். இந்த கொஸ்டின் ஃபார்மேட் சாம்பிள் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கத்துல கொஸ்டின் இருக்கும், ஏமாத்தலாம் முடியாது. ஏன்னா எல்லாரும் பத்தி எல்லாருக்குமே தெரியும், நீங்க மூவ் பண்ணாலும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது வந்து ரொம்ப உங்க ஃபுல் ஃப்ரீடத்துல இருக்கும். உங்க வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கிறதா இருக்கும். நீங்க ஒரு டகரிட்டா இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல கேர் இருக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு எப்படி ஃப்ரீடம் கிடைக்கணுமா? ஒரு ட்ரகடிட்டா இருந்தா நீங்க உங்களை சித்திரவதை பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுக்கறது, உங்க வாழ்க்கையில ஃப்ரீடம் விட்டுருவாங்க. நான் ரொம்ப பேச முடியாது வீடியோல, அப்புறம் வீடியோ ஏதாவது போகுது. ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு யாரை ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, யாரை ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறவர், முதல்ல பியர் குடிக்கலாம்னு நினைக்கிறவங்க, போறவங்க, ஆரம்பிச்சவங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அவங்கள கெடுத்து அவங்கள வந்து அவங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பிகினர்ஸ் வந்து கொண்டு வந்து விடுறவங்கள வந்து இதுதான் குற்றத்துல குற்றம், பெரும் குற்றம். ஒருத்தனுக்கு நல்ல பையனுக்கு பேட் ஹேபிட்ஸை புதுசா லேர்ன் பண்ணி அவனை வந்து அபியூஸ் பண்றது, லேர்ன்னா அபியூஸ் பண்றது, அவன் சொல்லி கெட்ட பழத்தை சொல்லி கொடுக்கறது, சிகரெட்டு, தண்ணி, ட்ரக்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறவனுக்கு செம்ம பனிஷ்மெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அது ஒண்ணு இதுக்கு நான் இவ்வளவுதான் சொல்றேன், அவங்க வழிகளுக்காக நான் பழிவாங்கிறது சொல்ல. அந்த இடத்துல நம்ம ப்ரோஆக்டிவா ரொம்ப துல்லியமா இருந்தா மட்டும்தான் இது ட்ரக்ஸை ஒழிச்சிடலாம். அடுத்து ஒருத்தனுக்கு அது வந்து கத்தே கொடுக்கிற பட்சத்துக்கு ஒழிச்சிடலாம். இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட இன்னும் சில விஷயங்கள் அது ஒழிச்சிடலாம். ஆனா இந்த டாஸ்மாகம் மூடுறது, இங்க நான் இந்தியாவில இருக்க தமிழ்நாட்டில் பேசுறேன், இங்க டாஸ்மாகம் மூடுறதோ இல்லைன்னா வந்து அரணிமத்துறை கோயில் வாங்கன்னு கெஞ்சின்னு போறதும் நடக்காது. அது ரெண்டுமே நடக்காது. அதுதான் யோகான்னு நான் சொல்லி நானே ஆன்மீகவாதி தான். ஆன்மீகவாதினா யோகாவின் படி எந்த கடவுள் பேரையும் எடுக்காதீங்க. நான் எப்பவுமே உஷாராவே எந்த கடவுளையும் இழுக்காம பொதுவாவே பேசுறதே வந்து அது இப்போ நம்ம அறநிலையத்துறைக்கு வாங்கன்னு சொல்லி வந்து வச்சா வந்துட மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு டாஸ்மாக் விட்டு போங்க, அச்சுத்தத்தெல்லாம் போக மாட்டாங்க, உயிரே விட்டா விடுவாங்க. நான் ஏற்றுட்டு தான் சொல்ல, நிறைய பேருடைய மனப்பான்மை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப இந்த ட்ரக்ஸை ஒழிக்க ஒரே வழி இந்த டிபார்ட்மெண்ட் கண்காணிக்கணும். பயப்படுறதுக்கு இல்ல, கைடன்ஸ் தான். எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் நல்லதை செய்யும், தப்ப வர விடாத. அப்படிதான் நியூ பிகினர்ஸ் வர மாட்டாங்க, பிகினர் இருக்க மாட்டான், அபியூஸ் இருக்காது, புதுசா ஒரு அபியூஸ் பண்ண மாட்டான். நான் வாக்கு கொடுக்கறது இல்லை, அதுதான் இது பண்ணணும், அப்படி பண்ணா மட்டும்தான் இது தீர்வுன்றது நான் இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கும் சொல்லிக்கிறேன். நம்ம இந்தியா உலகம் ஃபுல்லாவே. ஏன் இந்தியா சொன்னா தமிழ்நாடு சொன்னா, நான் டாஸ்மாக்ல தமிழ்நாட்டுல தான் இருக்கு, அது இந்தியாவில கிடையாது. அதே மாதிரி அரணித்துறையும் தமிழ்நாட்டுல, இந்தியாவில கிடையாது. இந்தியாவில தான் அதெல்லாம் இருக்கு, அது இந்தியா ஃபுல்லா கிடையாது. இப்ப எல்லாத்துக்கும் என்னையே சாம்பிள் கொஸ்டின் ஆரம்பிக்கலாம். இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 நிமிஷம் 20 செகண்ட் ஆயிடுச்சு. நான் ஆர்மி கொஸ்டின், ஆர் யூ எ குட் பர்சன் ஆர் எ பேட் பர்சன்? ஆல்வேஸ் குட்டா, பார்ஷியலி குட்டா, லிட்டில் குட்டா, குட் ஒன் குட் ஒன் தான் எப்பவுமே ஜென்ரலா அப்படின்றதா, லிட்டில் குட்டா, ஃப்ரீடம் சீக்கரா, சிச்சுவேஷனிஸ்டா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும் பாக்குறேன், மிச்சதெல்லாம் நீங்களே கொஞ்சம் கிரிட்டிக்கல்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காது. ஐக்யூ, கிரிட்டிக்கல், அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இந்த கிரிட்டிக்கல் ஐக்யூ, அதுக்கப்புறம் சில வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, அந்த சிந்தனையில இருக்கிற அந்த அம்சங்கள் இருக்கலாம், அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த முதல் கொஸ்டின் எப்படி சொல்லுவாருன்னா, நான் எப்பவுமே குட்டுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் சொன்ன தப்பு, அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. தப்புன்றது நம்ம இங்க யூஸ் பண்ணல. இங்க நான் சொல்றேன், பார்ஷியலி குட், ஓரளவுக்கு நல்லவங்க, அதுவும் இதுல தப்பு ரைட்டுன்றதுக்கு நம்ம இல்லை. இது 2ஆம் தளம் 3ஆம் தளமான விடையாகவும் நம்ம எடுத்துக்கலாம். லிட்டில் பேட், கொஞ்சம் கெட்டவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, எடுத்த உடனே அப்படி வார்த்தை வராது. அப்படி இருந்தா அவங்க சொன்னாங்கன்னா அதை நம்ம ஹெச்னு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோம். இப்ப ஜி வரைக்கும் படிச்ச ABCDEFG எல்லா கொஸ்டினுக்கும் ஜி வரைக்கும் ஒரு ஆன்சர் இல்லைன்னா வர வச்சிருப்பேன், அது ஒரு ஃபார்மேட்டா இருக்கணும்னு. ஹெச் நோட்ஸ். இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு, லிட்டில் குட் கொஞ்சம் நாங்க குட்,
குட் ஒன்னுங்க, ஜென்ரலா நல்லவங்க. ஃப்ரீடம் சீக்கர், ஃப்ரீடம் சீக்கர். நான் வந்து உண்மையை விரும்புறேன். நான் வந்து ஃப்ரீடம் தாங்க இது பண்ணுவேன். சம்மந்தம் இல்லாம பேசுறதோ இல்ல அதிக நாலேஜ் ஃப்ரீடம் சீக்கர்னா குட் பர்சன் ஆர் பேட் பர்சனா, ஃப்ரீடம் சீக்கருக்கு என்ன அர்த்தம் இருக்கு? குட் பர்சனுக்கும் குட் பர்சனா நீ பேட் பர்சனா, ஆர் யூ ஏ குட் பர்சன் ஆர் ஏ பேட் பர்சனா, ஃப்ரீடம் சீக்கர்ன்றான். சுச்சுவேஷனிஸ்ட்றான். இவனும் புத்திசாலி. இவன் புத்திசாலித்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சுச்சுவேஷன் தாங்க முடிவு பண்ணோம். நான் ஒரு இயற்கையான மனிதன்றது வந்து இயல்பான மனிதன்றது வந்து இருக்கலாம். சுச்சுவேஷனிஸ்ட் அந்த பதில் இந்த ஒரு கேள்விக்கு A to G வரைக்கும் பதில் கொடுத்துருக்கேன். ஹெச் நோட்ஸ் இருக்குது, பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், பாயிண்ட் லீவ் பண்ணியிருக்காங்க, ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த Tனா ட்ரூ, அவன் வந்து பாசிட்டிவானவன். Fனா ஃபால்ஸ், அவன் வந்து கொஞ்சம் முரண்பட்டவன், நடைமுறை வாழ்க்கைக்கு முரணானவன். அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கும். அது அடுத்தடுத்து அதை பத்தி நீங்க பேசும்போது ஏன் சுச்சுவேஷன் சொல்றீங்கன்னு கேட்கும் போதோ, இந்த ஏன் ஃப்ரீடம் சீக்கர்னு கேட்கும் போதோ, இல்ல மற்ற கொஸ்டின்ல மற்ற ஆன்சர்ல ஏன் நீங்க ரிப்ளை பண்ண கேட்கும் போதோ, அவன் சொல்ற வெளிப்படுத்துற பதில்களை ஹெச் நோட்ஸ்ல சேர்க்கணும். அந்த நோட்ஸை சேர்த்து மொத்தம் 26 கொஸ்டின், இது வெறும் சாம்பிள் தான், எதுவுமே தேவையில்லை. நான் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். இந்த மாதிரி ஃபார்மெட்ல ஒவ்வொரு பயப்படக்கூடாதுன்னு சொல்றேன். என்ன டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னா, பிளட் டெஸ்டா அப்படின்னு நல்லதுதான். இந்த டிபார்ட்மெண்ட் பிளட் டெஸ்ட், ஜெனரல் டெஸ்ட், யாராவது ப்ராப்ளம் இருந்தா அவங்க பிசினஸ்ல விட்டுட்டு அப்படின்னு இருக்கவங்களுக்கோ, இல்ல ரொம்ப ஃபியரா எனக்கு ஏதோ ஒரு மைண்ட்ல இருந்து அப்செட் கூட கொண்டு வந்துடலாம் வெளியில. ஸோ இப்படிதான் இது வருது. இவன் லாஸ்ட் கொஞ்சம் நான் ஏதாவது பிலாசபிக்கலா பாக்குறேன். பிலாசபிக்கலா சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கடைசி பக்கம் நல்லா வரும். இதுதான் கொடுத்துருக்கேன். டீனா அவன் வந்து ட்ரூத்ஃபுல், எஃப்னா ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா கொஞ்சம் முரண்பட்டவன், நடைமுறை முரண்பட்டவன், தப்பு செய்யலாம், அவன் ஒரு குற்றவாளியாகவும் இருக்கலாம், இல்ல அவன் ஒரு அஜாக்கிரதைசாலியாகவும் இருக்கலாம். அதுக்காக அவனை வந்து ரொம்ப வருத்தளவு அவன் குற்றம் இல்லை. சரி, வாட் இஸ் மைண்ட்? 24வது கொஸ்டின். வாட் இஸ் மைண்ட்? an illustrated topic in scientific research. ரிசர்ச்சுக்கு ஈடுபட்டுறதா மைண்ட் அப்படின்னா அதுக்கு இல்லைன்னு வருது. பொதுவான ஆன்சர் நான் வருதுன்னு பார்த்து சொல்ல, நான் சொல்ற வராது அப்படி. இட் இஸ் தேர் when you are not there and it is there before you. நீங்க இருக்கும்போது அது இல்லாம இருக்குது, இல்லாத போதும் அது அங்க இருக்குது. நீங்க இருக்கும்போதும் அது இல்லாம, நீங்க பேசும்போது அது பல பொருளை திரண்டு உங்களுக்கு மைண்ட் கொடுக்குது. நீங்க தூங்கும் போதோ நீங்க புரியுதுங்களா? நான் தெளிவா சொல்லணும். இட் இஸ் தேர் when you are not there and it is there before you. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன். என்னுடைய சார்பு, என்னுடைய வேர்கள் இல்லாம நான் வர முடியாது. நான் இந்த இயற்கையில வேர் பூண்டு வந்தவன். வேற எதுவும் சொல்ல, நான் என்ன ஒரு விபத்தா நான் கருதிக்கல. பிக் பேங் தியரி இந்த மாதிரி விபத்துன்னு தான் வருது, கெட்ட வார்த்தை இல்லைங்க. எனக்கு தான் விபத்து வருது, நல்லவங்களுக்கு தான் விபத்து வருது, அது வந்து கெட்ட வார்த்தை இல்லை. அதனால நம்ம கஷ்டம் அனுபவிக்கிறோம். அதே மாதிரி நான் இந்த இடத்துல விபத்துன்றது நம்ம வந்து ஒரு பந்த பாசங்களோட இருக்கிறவங்ககிட்ட நான் இருக்காம, இன்னைக்கு இது விபத்துன்னு சொல்றது வந்து என்னால இதை ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்க முடியாதுன்னு கோவம் வருதுன்னு இல்லை, ஏற்றுக்க முடியாது. இது வந்து நம்ம விவரம் தெரியாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சூழ்நிலை வராதவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை பதில் இருக்கலாம். அவங்க புரிஞ்சுக்கான பண்ண மாட்டாங்க. இதோட எப்படி சொல்றதுன்னு தெரியல. இட் சர்வ்ஸ் யூ. இது வந்து 2வது தளமா 3வது தளமா வரலாம். an illustrating topic in scientific research. இதுவும் 2வது தளமா 3வது தள பதிலா வரலாம். அதனால சப்பு சரின்னு கிடையாது. ஃபால்ஸை மட்டும் எடுத்துங்க, அதுக்கு துணை புரிதல் 2ஆம் தளம் 3வது தளம் பார்க்கணும். ட்ரூத்துக்கு 2ஆம் தள விடை 3ஆம் தள விடை, ஃபால்ஸுக்கும் 2ஆம் தள விடை 3ஆம் தள விடை பார்க்கணும். அதை எச்சில் நோட் பண்ணணும். மொத்தமா பார்த்தாதான் அவனுக்கு புரியும். இது நம்மளுக்கே புரிஞ்சது ரொம்ப வாய்ப்பா அமையும். நம்ம மனிதனுடைய மூளையே இதனால, மனிதனுடைய வாழ்க்கை முறையே இது பல மடங்கா மாறும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞானம் போச்சுன்னா ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஃபைனஸ்ட்
பாயிண்ட்டுக்கு வருவாங்க. அப்ப நம்ம அதுக்கு மேல இருந்தவங்க எவ்வளவு ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க? ஆல்ரெடியே ஃபைனான்ஸ்டா இருந்தவன், ஆல்ரெடியே நான் யார் தெரியுமா அப்படின்ற அந்த ஐக்கியூட இருந்தவன், ஸ்கூல் லெவல்ல சொல்றேன். அது நீங்க ஒரு இதுக்கு ஒரு மாதிரி சொல்றேன். இட் சர்வ்ஸ் யூ ஃபார் ஹாப்பினஸ் பை டிக்ளேரிங் ப்ரீவியஸ் பர்த் அண்ட் நெக்ஸ்ட் பர்த். இது வந்து சும்மா சாமியாரங்களுக்காக நான் வந்து ஒரு சாமியாருக்காகவோ இல்ல அந்த அஜாக்கிரதாசாலிக்காகவோ நான் சப்பு கட்டினது. இது ஒரு ஃபால்ஸ் கொஸ்டின். இது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு உதாரணத்தை சாம்பிள் கொஸ்டின் தான், அதுல சில நியாயங்களை வச்சு இது பண்ணாதான். மைண்ட்ன்றது உண்டு ஹாப்பினஸ்க்காக தான் இருக்கு. அந்த ஹாப்பினஸ் வந்து கர்மா முகாசை குறிப்பிடுறது கர்மா. கர்மாவின் ப்ரீவியஸ் பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே வச்சு உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்றது. ப்ரீவியஸ் பர்த் நெக்ஸ்ட் பர்த், நெக்ஸ்ட் போன ஜென்மம் அடுத்த ஜென்மம் கர்மானாலே மகிழ்ச்சி அனுபவிக்கிறீங்கன்னா, மகிழ்ச்சின்றதே நீங்க உங்களுக்கு மேலோட்டமா இருக்குது. உங்க இருப்பிலேயே நீங்க முன் வைக்கிறீங்க, கடவுளே நீங்க முன் வைக்கல. என்னோட கருத்து இந்த இடத்துல வந்து வாட் இஸ் மாரி தேவையில்லைதான் அடிச்சு விட்டு நம்மளோட இது நம்மளுக்கு முக்கியமாச்சு. அந்த மாதிரி இட் இஸ் எ ஹைடெக் டூல் தட் கனெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும். ஆப்ஜெக்டா இந்த பொருள் அந்த பொருள் இல்லை, உள்ளயும் டூல் உள்ள பொருள் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் டு சாரி ஆப்ஜெக்ட் 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 டு சப்ஜெக்ட்ஸ். இது எப்படி சொல்றதுன்னா, இது மாத்தி மாத்தி சொல்லலாம் வேணாம். இது எப்போ எழுதுனது இல்லையா, இன்னும் ஃபார்ம் கொண்டு வராம அது டெவலப் பண்ணாம இதே மாதிரி இப்பதான் இவ்வளவு பெரிய முயற்சி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆப்ஜெக்ட்ல இருந்து சப்ஜெக்டா கனெக்ட் பண்றதுக்கான ஹைடெக் டூல். அதுவும் உண்மைதான். அது அப்படியே அது என்ன தன்மை, அது என்ன தெரியுதோ பார்த்தா அப்படியே அதை அப்படியே சொல்றது இது இந்த ஆன்சர். மைண்ட் இஸ் தி சூப்பர் நேச்சுரல் பவர் ஃப்ரம் தி சுப்ரீம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சர். மைண்ட் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், சுப்ரீம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சர். நேச்சருடைய ஒரு பெரிய இதுவும் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா நேச்சருடைய பவரா அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா இல்ல இப்போ பேசணும். நம்ம இதை பத்தி இல்ல இப்படியா அப்படியா திருப்பி பச்சு பார்த்து பேசலாம். இது நம்ம அப்படி இந்த கொஸ்டின் பின்னடைவுக்கு வச்சிருக்கேன். முன்னுதாரணமா இந்த விடையை நான் எடுக்கல. இட் இஸ் எ பிராக்டிஸ். இது உண்மைதான். அதாவது இயற்கை வந்து சூப்பர் நேச்சுரல் பவரா வச்சிருக்காங்க மைண்ட், என்ன இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இயற்கை மீறின இந்த எக்ஸிஸ்டன்ஸ், இந்த சூன்யம் சொன்னா கெட்ட வார்த்தை இல்ல, பரிபூர்ண சூன்யகாரம் எல்லாமே இந்த இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ் தான் ஓங்காரம் ஒலி. நான் ஏற்கனவே போன போட்டிருக்கேன். இதெல்லாம் இப்ப போட்டதுனால பேச நினைக்காதீங்க. இதெல்லாம் புரிஞ்சு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். வியாபகம் என்ன நானே மூலம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். எங்க போனன்றது எனக்கும் தெரியல. அதான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கு. எங்க போனோம்னா எனக்கு தெரியல. சரி, சூப்பர் நேச்சர் பவர் தான். அது ஒன்றும் அதை எதிர்க்கிறதுக்கு இது இல்லை. இட் இஸ் எ பிராக்டிஸ் இன் யூட்டிலைசேஷன், ரீகரெக்ட், இன்டர்சேஞ்ச் அண்ட் நெக்லெக்ட் எனிதிங். இட் இஸ் எ பிராக்டிஸ் இன் யூட்டிலைசேஷன். 24வது கொஸ்டின் வாட் இஸ் மைண்ட்ல எஃப் விடையில இட் இஸ் எ பிராக்டிஸ் இன் யூட்டிலைசேஷன், ரீகரெக்ட், இன்டர்சேஞ்ச் அண்ட் நெக்லெக்ட் எனிதிங். இது எல்லாமே அப்படியே என்னென்ன இருக்கோ அதே ஒரு பிராக்டிஸ் மாதிரி நம்ம மைண்ட் வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். நம்ம மைண்டை ரீகரெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம மைண்ட் பயன்படுத்தலாம், ரீகரெக்ட் பண்ணலாம். அது நம்ம உபயோகமா இருக்கும். அதை மாற்றி சில விஷயங்கள் உதாசீனமும் தேவையில்லாத உதாசீனப்படுத்தலாம். ஒரு பான்மை ஒருத்தர் வாட் இஸ் மைண்ட் கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியும். அவன் பார்ப்பான் வாட் இஸ் மைண்ட் இலுஸ்ட்ரேட்டிவ் டாபிக் இன் சயின்டிஃபிக் ரிசர்ச்ல எனக்கு தெரியாது அப்படின்னா இதுக்கு வருவான். திருத்திக்கிறதுங்க, நல்லதுங்க அப்படின்னு. அதுக்கு தான் சொல்லலாம். மைண்ட் இஸ் தி விட்னஸ் ஆஃப் ஒன்ஸ் டோட்டாலிட்டி, பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். இதுதான் ட்ரூன் போட்டிருக்கேன். ஏன்னா ப்ரீவியஸ் பர்த் நெக்ஸ்ட் பர்த் தான் இந்த பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் ரெண்டு சேம். கர்மா காலம் அது இது டென்ஸ், அது கர்மா ரெண்டுமே சேம் தான். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுமே சேம் தான். டோட்டாலிட்டிங்கிறது அங்க வந்து அது வந்து டிவிடெண்டா இருக்கு. அதுக்கு ஒரு டோட்டாலிட்டி இருக்கிறதானா அது பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சரே டோட்டாலிட்டி தான். ஒன்ஸ் விட்னஸ் பாஸ்ட் அதுலயே எல்லாமே அடங்கிடும். எல்லாமே வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், போன வீடியோல சொன்னேன். லோகா அப்படின்னதும் அதுல வந்து ஜென்மா, அதை வந்து
சஞ்சித கர்மான்னு போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கு பிறந்ததெல்லாம் கிடையாது. பட் பிராரப்த கர்மா நடந்துகிட்டு இருக்குதுன்றதும் நம்ம செயல்களை திருத்த செஞ்சா எதிர் விளைவுகளை வந்து பகவான் பார்க்கறது, பகவான் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கிட்ட வருதுன்றதும் இது ஒரு சான்றா வச்சுக்கலாம். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். ஜி 24G வந்து ட்ரூ, 24C பழைய கட்டை இருக்கேன், 24C வந்து ஃபால்ஸ். ஹாப்பினஸ் முன்னிட்டு பட் அந்த அது இதுல வந்து ஃபால்ஸ்ன்றது ட்ரூத்ன்றது நீ நம்பதாக சொல்ல, அது கொஷின் வேற. இப்ப எடுத்துரைக்கிற என் தத்துவம் வேற, நான் சொல்ற அந்த வியாக்கியானம் வேற. நான் சொல்றது ஆன்மீகப்படி, கர்மப்படி. இதையும் அதே தான் சொல்லியிருக்கேன். மைண்டை எடுத்து அதுலயே முடியுது. மைண்டு முன்னாடியே அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அது நம்ம வந்து நம்ம மாத்த போற வினை, நம்ம ஆக்ஷன் மாத்தி செஞ்சா ரிஃப்ளெக்ஷன் வேறவாயிடும், ரிஃப்ளெக்ஸ் வேறவாயிடும். ஓகேங்களா? அதான் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எப்பயும் பழைய ஓம்காரம் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு அதை ஃபுல்லா பார்த்து இப்ப நான் சொன்னதை இந்த 24th கொஸ்டின் வாட் இஸ் மைண்ட் சொன்ன இந்த ஹெச் நோட்ஸ். இப்போ இந்த இதுக்கு ட்ரூக்கு என்ன வரும்? ட்ரூக்கு உடனே ஃபால்ஸும் வந்துடும். இந்த ட்ரூக்கு என் மைண்டுக்கு டோட்டாலிட்டி ஒன்ஸ் விட்னஸ் தான் ட்ரூ. மைண்டுனா ஒருத்தரோட டோட்டாலிட்டி, அவன் பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சரு. அவன் பிறக்கும்போது இருந்தான், இப்ப இருக்கான், அப்புறம் பண்ண போறது இல்ல, நேத்து பண்ணது, இன்னைக்கு பண்ணது, அதுக்கு முன்னாடி யார் பண்ணதுன்னா இருக்காது. எப்படி டெவலப் ஆகுது, அது அப்படியே கிரியேட் ஆகுது, அப்படியே ஃபார்ம் ஆகுது, எல்லாமே வந்து ஒரு வேர் பண்றது. அது வந்து இது தனிப்பட்ட என் கருத்து. இந்த இடத்துல பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் கனெக்ட் ஆகுது, ட்ரூ. அடுத்து நான் சொல்லுவான், அவனே கூட ப்ரீவியஸ் பர்த் நெக்ஸ்ட், அது வந்து அதுக்கு தான் ஹெச் நோட்ஸ் எழுதும். ஆனா ஃபுல்லா எவாலுவேட் கொஞ்ச நேரத்துல எவாலுவேட் பண்றது கஷ்டம் தான். ஆனா இது வந்து இந்த டீம் வந்து இதை பண்ணோம். இது வந்து ஒரு இந்த டீம்னா ஆன்டிசிபேட்டிங் டீம், ரெஸ்பெக்டிங், ரெக்வசிஷனிங், வாய வர வார்த்தையில இங்கிலீஷ்ன்ற ரெக்வசிஷன் அண்ட் ஆன்டிசிபேட்டிங் டீம். டீம்னா இது ஒரு குழுவா சேர்ந்து செய்யற வேலை நம்ம சொல்ல வரல. வாட் இஸ் எஜுகேஷன், அதுக்கப்புறம் வாட் இஸ் தி சயின்ஸ் ஆஃப் ரிலிஜனோட முடிச்சிடலான்னு இருக்கேன். இது லாஸ்டா வர்ஷிப்பிங் பை வேரியஸ் மெத்தட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் டு தி அல்டிமேட் ஒன்னஸ் சரண்டர். இப்போ ஒருத்தர் ஒரு மத சார்பாக எழுதிருக்கும், அதெல்லாம் ஒருத்தர் தாக்குறதுக்காகலாம் இல்லை. இது அப்படியே உங்களுக்கு தாக்குற மாதிரி இருந்தாலும் நீங்க பகவான மனசுல வச்சேங்க. பகவான் நான் யார் சொல்லிட்டோம், எல்லாத்துக்கும் மேல உயர்ந்தவர் யாரோ, எது அவர் இல்லாம இயங்காதோ, எது அவரால் இயங்குதோ, எது அதே இயக்கம் நம்மளுக்குள்ள இருக்குதோ, நம்ம மொத்தமே அவர் தான், நம்ம எது அடையணுமோ அவர் தான் அந்த பகவான். அப்போ கஷ்டங்கள் விட்டு போயிடும். வீண் விவாதங்கள்லாம் வந்து வழிகளை ஏற்றுக்காதீங்க, ஏத்துக்காதீங்க. என்னால் நீங்க ஏத்துக்கிற வழி கூட தாங்கிக்க முடியாது. நான் ரொம்ப வழியை அனுபவிச்சவன், இதை தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன். இதுல அவ்வளவு வழி இல்லை, உங்களுக்கு இது வழியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வர்ஷிப்பிங் பை வேரியஸ் மெத்தட்ஸ், பல வகையான பூஜா புனஸ்காரா, பலவித வகையான வழிமுறைகள்ல போயிட்டு ஃபார்ம்ஸ் அல்டிமேட் ஒருவரை கும்பது பல இந்து மதம் மாதிரி வச்சு, இந்து மதம் நான் சொல்ல தப்பிக்கிறதுலாம் இல்லை, நான் முதலே சொல்றேன். மன்னிப்பு கேட்டு ஆசுவாசப்படுத்திட்டு தான் இந்த உரிமை எடுத்துன்னு சொல்றேன். வர்ஷிப்பிங் பைனேட்ஸ் ஃபார் இம்பேர்ட் கிரவுண்டிங் அண்ட் இன்ஸ்டபிலிட்டி ஆஃப் 26வது கொஸ்டின். வாட் இஸ் தி சயின்ஸ் ஆஃப் ரிலிஜன்? ஏ கொஸ்டின் படிச்சுட்டேன், அது இந்து மதம் மாதிரி இருக்கு. பி கொஸ்டின், worshipping pioneers for impact, grounding and instability of life as well as for grace, humility and harmony. எது ட்ரூ எது ஃபால்ஸ் வரும்போது இந்து மதமா இருக்க சொன்னியே, இது வந்து நீ வந்து வேற மதமா இருக்கு யோசிச்சு இப்ப நீங்க என்ன பார்த்து கேட்கக்கூடாது. ஒரு எடுத்த சாரத மாதிரி இருக்கு, அதான் நான் சொல்ல வரேன். நான் இருக்குதே சொல்லிடுறேன். முன்னோடிகளை வழிபடுறது, முதலைகளை வழிபடுறது, ஒரு இம்பாக்ட். பகவான்னா ஒரு இம்பாக்ட். பகவான்னா ரொம்ப பெருசு. இது வந்து ஒரு இவரையே நான் அவளை வணங்கணும்னா அவ்வளவு வணங்குவேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிரவுண்டிங், ரொம்ப பணிவு. இவர் மாதிரி நம்மளும் பணிவா இருக்கணும். அவர் பகவான் நம்மள இவர் மாதிரி நம்ம பணிவா இருந்தால் பகவான் நம்மளுக்கும் ரட்சிப்பார், நம்மளும் ஆசீர்வதிப்பார் நினைப்போம். அண்ட் இன்ஸ்டபிலிட்டி ஆஃப் லைஃப் as well as for grace as well as instability of life. இன்ஸ்டபிலிட்டி இதெல்லாம் நிரந்தரம் இல்லாத லைஃப் அப்படின்றத நம்ம உணரணும். as well as for grace, அருள் வேணும், பணிவு வேணும், அவருடைய நல்ல இணக்கம் வேணும் பகவானோட அப்படின்றது. C answer, to expel the toxins in the body and mind as well as support eternity. To expel the toxins in the body and mind as well as support eternity.
இந்த இடத்துல என்ன இந்த இந்த இடத்துல என்ன இதுன்னா சயின்ஸ் ஆஃப் ரிலிஜன்ல இப்ப இது எங்க வந்திருக்கு, சீல வந்திருக்கு. ஒரே நிமிஷம். இந்த சீல ஆன்சர் எதுங்க, உடல் மற்றும் மனதை தூய்மைப்படுத்தி அதனோடு உள்முகமாக இருக்கும் தன்மையை நான் உயர்த்தி கொள்ள வேண்டும். என்னென்னவோ பேசணும்னா பேசலாம், அதெல்லாம் உண்மை இல்லை. இதெல்லாம் என்ன பாடி, என்ன மைண்டு, என்ன இட்டர்னிட்டி எதுவுமே யாரும் தெரியப்படுறது கிடையாது. இது எப்படியே பேசினே வேண்டியதுதான். இதுதான் ட்ரூத்து, இதுதான் ஃபால்ஸ்ன்னு எழுதி வச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்றேன். நான் சொன்ன நோட் பண்ணிக்கங்க. To awaken the purpose of your presence and feed the kingdom of God to the maturation accomplishments. அது to awaken the purpose of your presence and feed you the kingdom of God. ஆமா, இது வந்து கிறிஸ்டியானிட்டி மாதிரி. இது முன்னாடி சொன்னது வந்து இந்த யோகிகள் சொல்ற மாதிரி எக்ஸ்பெல் தி பாடி அண்ட் மைண்ட், சப்போர்ட் இன்டர்னிட்டி, உடல் மனம் ஆத்மா, பழைய தேபேசிங் வர்ஷிப்பிங் பயனியர்ஸ். இது வந்து இஸ்லாம் ஒரு மார்க்கம், தர்காபுல வழங்குற மார்க்கம். அதுக்கப்புறம் இந்து மார்க்கம் முதலே சொன்னது வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ், ஆனால் அல்டிமேட் ஒன்னஸ் சரண்டர் தான் குறிக்கும். இப்போ இது எக்ஸ்பெல் இது சொல்றா. இப்போ இது பர்பஸ் ஆஃப் இது வந்து கிறிஸ்டியானிட்டி. To awaken the purpose of your presence and to feed you the kingdom of God to the maturation accomplishments. புரியுதா? அது வந்து இயேசுவுக்கு குறிப்பிட்டிருக்காரோ இல்ல கடவுளே குறிப்பிட்டிருக்காரோ, அந்த வரி நல்லா படிச்சுக்கங்க. அதோட உங்களுடைய பக்தியோட முக்தியோ நிறைவேற்றத்தை பொறுத்து நீங்க வந்து கடவுள் ராஜ்யங்களை அடையிறது. கடவுள் ராஜ்யம் இருக்குன்னா, கடவுளின் ராஜ்யம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதா இருக்குது. பிறவா பேரு, பிறவி பெருங்கடல், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சொன்னா அவங்களுக்கு அது வந்து நல்லா ஜாலியா இருக்கு. அது நான் என்ன பண்றது, கிண்டல் பண்ண சொல்ல மரியாதை வார்த்தையே இல்லை. இப்படிதான் ஆழ்ந்து சொன்னாதான் வந்து சில நேரத்துல அப்படி சொன்னவங்களுடைய அவங்களுக்கான வழிகள் சரியாகும். நீங்க தப்புன்னு நினைப்பீங்க, அது நிறைய இடத்துல மாற்றமாகும் தான் இப்படி சொல்லணும். தெரிஞ்சதான் பயன்படுத்த தப்படுத்தாதீங்க. நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நான் நிறைய பேசியிருக்கேன். மாற்றம்ன்றது தேவைன்றதான் சொன்னேன். If you are alive, your God is passive and you are in your duties, then your God became active. இது ஆக்சுவலா எழுதுனதே மைண்ட்ல வச்சு ஓஷோ. அது யோகிகளுக்கு சொன்னது. டாக்ஸின்ஸ் இன் தி பாடி, எக்ஸ்பெல் தி டாக்ஸின்ஸ் இன் தி பாடி அண்ட் மைண்ட் அஸ் வெல் அஸ் சப்போர்ட்டட். இது வந்து ஓஷோ சொல்றது. ஓஷோ மாதிரி இருக்கிற அந்த மேம்போக்கான பிலாசபர்ஸ், மேம்போக்கான ஒரு வாழ்வியல்வாதிகள் தப்பா சொல்லிங்க. அது ஃபால்ஸ். இதுதான் ஃபால்ஸ். இதுதான் முதல்ல முரணானது. அவரு முரண் சொல்லல, அவரே தன்னை ஒரு முரண் தான் சொல்லியிருக்காரு. அதுதான் நானும் சொல்லியிருக்கேன். ஆனா அது அவர் சொன்னது சொல்றேன், நான் வேற விதத்துல சொல்றேன். இது பர்பஸே இல்லாத ஒரு விதத்துல ஒரு சொன்ன விஷயங்கள்லாம் அமைகிற மாதிரி இருக்கு எனக்கு. அது என் தரப்புல இருந்து மொத்தமா பார்த்தா அப்படிதான் இருக்குது. நான் திட்டல, எனக்கே ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரே லைஃப் ஆட்டோபயோகிராஃபி அவருக்கு தான். அவர் வாழ்க்கை, அவர் சொன்ன கதைகள்ல இருந்து அவருடைய வாழ்க்கையை பார்த்தது தொகுத்து சொன்ன ஒரு புத்தகம் தான் என்ன ரொம்பவுமே அவர் ஈடுபடுறது. முதல்ல தெரியும், சின்ன வயசுல தெரியும், ஸ்கூல் டைம்ல இருந்தே எனக்கு தெரியும். +2 நினைக்கிறேன். அவ்வளோ ரொம்ப கிரேஸ் எனக்கு அவர் மேல. ஆனாலும் அந்த தத்துவங்கள் இன்னைக்கு அதோட நிலைப்பாடுகள், அவருடைய வாழ்க்கையின் விதங்கள் இப்படிதான் இருக்கு. அதை வந்து நான் தப்பா சொல்ல. இது ஃபால்ஸ்ன்னா இவங்க முரணானவங்களே தவிர இவங்க வந்து குற்றவாளியோ இல்லை இவங்க வந்து இதுல ஒரு குறைச்சல்னு நான் சொல்ல வரல. ஆளுக்கு ஏற்ற மாதிரி, மொத்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி, நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, இது ட்ரூத்தா ஃபால்ஸா ஏற்ற மாதிரி முதல்ல சொல்லிட்டுனா மாறிடும். அது அண்ட் யூ ஆர் இன் யுவர் டியூட்டிஸ். நீங்க பாசிட்டிவா இருந்தா காட் ஆக்டிவா இருப்பாரு, காட் ஆக்டிவா இருந்தா நீங்க பாசிட்டிவா இருப்பீங்க. அதான் நீங்க தியானிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் எங்க சொன்னாருன்னா சொல்ல வரல. நீங்க முழுசா நீங்க அந்த பாயிண்ட் ஃபாலோ பண்ணி பாயிண்ட பாருங்க. 26th கொஸ்டின்ஸ் பாயிண்ட பாருங்க. நான் ரோஷா சொல்லியிருக்கேன், தப்பா சொல்லல. ஆனா அது எனக்கு ஒரு பெரும் ஃபால்ஸ் வருது, ஏதோ நான் குற்றம்னு சொல்லல. அவரே தன்னை ஒரு முரணானதான் சொல்ல, நான் இங்க முரண் தான் சொல்றேன். அது வந்து ஒரு புதுவிதமான ஒரு சம்பந்தமே இல்லாத வாழ்வியலுக்கு கொண்டு போவதை தவிர, இந்த டாக்ஸின்ஸ் இன் தி மைண்ட், எக்ஸ்பெல் தி டாக்ஸின்ஸ் இன் மைண்ட் அண்ட் பாடி அண்ட் சப்போர்ட் இட். இதுக்கு வேணால் ஒரு மாற்றா இருக்கலாம், அதுக்கும் ஒரு போராட்டமா இருக்கலாம், அது இது போராடி பார்த்துருக்கலாம், ஜெயிச்சு இருக்கலாம். ஆனா நிதர்சனத்துக்கு, ஆக்சுவலைசேஷனுக்கு இது செட் ஆகாது. இதை எதையோ சொல்றதெல்லாம் இது ஒரு மாதிரி கொண்டு போறது ஆக்சுவலைசேஷன் கிடையாது.
எனக்கு அந்த மனப்பான்மை கிடையாது. அது புரிஞ்சுக்கிற மனப்பான்மை இருந்ததுனால எனக்கு இது அதுல நான் ஒத்து போகிறது கிடையாது. God became active. The more you realize godliness actively, the more you get subtle energies. சூட்சும சக்திகள் அப்படின்னா சூட்சும சக்திகள் சக்தி ஏழன்னு சொல்லிட்டு சொல்றது எல்லாமே சூட்சும சக்தி மாதிரி தான் இருக்குது. சட்டில் எனர்ஜிஸ்னா என்ன, சூக்ஷ்மா வருது எல்லாமே எனர்ஜிஸ்ன்றதும். அவர் சொல்ற எல்லாம் வார்த்தை ஒன்றாவும் இருக்கு, அது உட்புகுந்த பொருள் வேறையா இருக்கு. ரேதர் யூ ஆர் என்கேஜ் இன் taking care of others and then God becomes active. இப்ப அதான் போட்டேன். திட்டாம தான் எழுதிட்டு இருக்கேன். சாரிங்க, திட்டமா எழுதிட்டு இருக்கேன். பட் அவரை சொல்லியது கூட நான் மொத்த பேரும் சொல்லிட்டேன். அதாவது அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணதெல்லாம் நான் கொஞ்சம் டச் பண்ண நினைச்சேன்னு வச்சுக்கேன். தப்படுத்துக்காதீங்க. நான் இது எழுதிருந்து நான் சொல்லியிருக்கூடாது. நான் பழைய டெக்ஸ்ட் எழுதி போட்டேன். சரி இருக்கட்டும், நம்ம வெளிப்படையா இருப்போம், நம்ம கொஞ்சம் ஓப்பனாக இருப்போம். கோவத்தெல்லாம் காட்டுறாதீங்க, மன்னிச்சு விட்டுருங்க. நான் இப்ப சொல்றேன், நீங்க ஒருத்தர் உதவிட்டே இருந்தீங்கன்னா காட் ஆக்டிவேட் வருது. அதனால நீங்க யாருக்கும் உதவாம உங்களே கவனிச்சுக்கோங்க, நீங்க விழிப்புணர்வுல இருங்க அப்படின்ற மாதிரி அந்த வச்சிருக்கேன். அந்த அப்ப சாரிங்க, தெரியாம மைண்ட்ல பட்டேன். நான் அவரை நம்பி ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. தப்பான வழியில போயிடல, ரொம்ப மெச்சூரிட்டி ஆகிட்டே போயிட்டு எனக்கு கொஞ்சம் இதுக்கு இவ்வளவு தேவைன்ற அந்த மாதிரி ஒரு கோவம் வந்தது அப்பெல்லாம். இப்போ எனக்கு எதுவும் இல்லை சொல்றேன். ஆனா இப்போ there is no need for God. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம அந்த கவனிச்சுதான் கடவுள் வந்து நம்மளை கவனிச்சுக்குவாரு. அப்படிப்பட்ட கடவுள் ஆக்டிவா இருப்பாரு. அப்ப அந்த ஆக்டிவான கடவுள் நமக்கு தேவையா? there is no need for God. This is the modern subtle renunciation. அப்படி நான் எதுக்கு this is modern subtle renunciation. இப்ப சேர பயன்பட்ட திடீர்னு சொல்லிட்டு அவசரப்பட்டாங்க. காட் ஃப்ரீக்வன்சின்னு அவர் சொல்ல வர்றது தானே இது. காட் ஃப்ரீக்வன்சி இங்க வருது இந்த இடத்துல. இது மாடர்ன் சட்டில் டினன்சியேஷன். அந்த மாதிரியான ஒரு கடவுள் சக்தியை அவன் திறந்துடணும். மொத்தம் உதவி செஞ்சா நம்ம நல்லது நடக்கும் திறக்கணும். நம்மள நம்ம விழிப்புணர்வு பார்த்தா நல்லது நடக்கும் அப்படின்றது மாடர்ன் டினன்சியேஷன். ஆனா இதுக்குள்ள புதைந்திருப்பது காட் ஃப்ரீக்வன்சி. காட் இல்ல, காடா இல்ல, ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி மறைமுகமா அது வந்து தாழ்த்தப்பட்டிருக்குன்றது வந்து நான் ஃபால்ஸா வைக்கிறேன். அதாவது முரணானது. இது வந்து முரணானது. அங்க விளக்கமும் சொல்றேன், ஆனா தப்பா இல்லை. நான் எழுத ஒன்னா ஓப்பன், நான் சொல்ல ஒன்னா ஓப்பன், அதுதான் ரெண்டு பார்த்து புரிஞ்சுதுன்னு சொல்றேன். You can't enter the kingdoms of the gods unless you realize the power of the intentions and the nature of existence. இதுவும் ஒரு உண்மைதான். ஆனா இது எந்த மதம், ஏதோ ஒரு மதம் உலகத்துல இருந்து கொடுங்க. அதாவது எல்லா லோகத்துக்குள்ளேயும் நுழையணும்னா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவருடைய முழு சக்தியும் புரிஞ்சுக்கணும். இது என்னுடைய கருத்தை கூட தான். ரெண்டாவது பதில் அவ்வளவு வரும். முதல் பதில் ரியலைஸ் காட் அண்ட் ஆக்சுவலைஸ் லைஃப். ட்ரூத்ஃபுல், இதான் ட்ரூ. ட்ரூத் அண்ட் இந்த கொஸ்டினுடைய ட்ரூத் இதான். ரியலைஸ் காட் அண்ட் ஆக்சுவலைஸ் லைஃப். ரெண்டாம் பட்சம் ஏன் பதில் தான் எஃப். யூ கான்ட் என்டர் தி கிங்டம்ஸ் ஆஃப் தி காட்ஸ் அன்லெஸ் யூ ரியலைஸ் தி பவர் ஆஃப் தி இன்டென்ஷன்ஸ் அண்ட் தி நேச்சர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். கடவுளை பத்தி, கடவுள் காடு, எக்ஸிஸ்டன்ஸ், நேச்சர், கிங்டம் ஆஃப் காட் எல்லாமே ஒண்ணுதான். எல்லா நோட்ஸும் படிச்சுங்க. இந்த ட்ரூத் ஃபால்ஸ் நான் சொல்றேன். சொசைட்டிஸ் falsely believes and mutant activities, அதான் false. Stop debating the revised known and unknown. Health and wealth are the only meaning of life. அதெல்லாம் படிச்சுங்க, நீங்க படிச்சுங்க. இதை விளக்க வரும்ல. இதை சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். சில பேரை தாக்குற மாதிரி இருக்கலாம், சில பேர் ஒரே ஐடியா ஒண்ணுமே சொல்லிட்டான் திடீர்னு மாதிரி இருக்கலாம். இவன் என்ன சொல்றது நடக்குதுன்னு இருக்கலாம். நெகட்டிவா நம்மளுக்கு சொல்லாதீங்க, கேஷுவலா இருக்கும். கேஷுவலா இருக்கும். கடவுள் இருக்காரு, நம்புங்க, சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா நானும் இருக்க முயற்சி பண்றேன். எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன செஞ்சோம், என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு யாரா அப்படி இருந்தா அதெல்லாம் தேர்த்திக்கிங்க. ஒன்றும் இல்லை, பார்த்துலாம். தூள். வாழ்க வளமுடன். சரி, நிறைவு பண்ணிக்கிறேங்க. நிறைவு.